Hey guys, welcome back. நாளானிக்கு February 15 இந்தியால சாம்சங் சைடுல இருந்து ஒரு சம்பவம் பண்றாங்க. F62 மிட் ரேஞ்ச்ல ஒரு ஸ்மார்ட் போன் வந்து இவங்க லான்ச் பண்ண இருக்காங்க. பட் இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா Exynos 9825 ப்ராசஸர் வந்து இதுல யூஸ் பண்றாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு. Exynos 9825 நிஜமாலே வர்த்தா இருக்கா இல்லனா நான் பேசாம M50 வாங்கிட்டு போய்ட்டான். சில பேர்லாம் பார்த்தா Exynos 9825 வந்து Snapdragon 665 ஓடலாம் கம்பேர் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சே வந்து நிறைய பேர் இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா தான் இருக்காங்க. M50 சூஸ் பண்ணலாமா இல்லனா Exynos 9825 based இந்த F62 சூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோன்னா Exynos 9825 பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாம்சங் யூஸ்வலாக பார்த்தோன்னா Exynos வேரியன்ட், Snapdragon வேரியன்ட் ரெண்டு வேரியண்ட்டோட அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் சாம்சங் ஃப்ளாக்ஷிப் சீரிஸ்னு பார்த்தோன்னா S and Note சீரிஸ் இருக்குது. Exynos தான் கொடுப்பாங்க. யூஸ்வலாக அவங்க எப்படி லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா February March மாதத்தில் S சீரிஸ் லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கேப் போட்டு ஆகஸ்ட் செப்டம்பர் மந்த்ல வந்து நோட் சீரிஸ் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. எஸ் சீரிஸ்க்கும் நோட் சீரிஸ்க்கு வந்து மேஜரா ப்ராசஸரை வந்து இவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. எஸ் சீரிஸ்ல கொஞ்சம் டிசைன் கர்வ்டா இருக்கும். பட் நோட் சீரிஸ்ல பார்த்தோன்னா ஒரு பாக்ஸியர் டிசைனர், S Pen ஃபீச்சர்ஸ், சாஃப்ட்வேர்ல கொஞ்சம் அதிகமான ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. 2019 S10 சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. S10 Snapdragon வெர்ஷனுக்கும் Exynos வெர்ஷனுக்கும் பார்த்தோன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் கேப்பே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. S10 சீரிஸில் இருக்க Exynos 9820 வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான். அது வந்து 8 nm ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 855க்கும் Exynos 9820க்கும் இருக்க பர்ஃபார்மன்ஸ் கேப் அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த 9825 வந்து நோட் சீரிஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இந்த Exynos 9825ஓட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம கம்பேரிசன் பார்க்கலாம். இந்த Exynos 9825 வந்து ஒரு 7 nm EUV ப்ராசஸில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. EUV ப்ராசஸ்னா எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா வயலட் லித்தோகிராஃபி ப்ராசஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனோட எஃபிஷியன்சி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த புது ப்ராசஸ் வந்து இவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த 9825 வந்து ஒரு 8 கோர் CPU தான். நார்மலாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ப்ராசஸர்லாம் பார்த்தோன்னா ஆக்டோ கோர் ப்ராசஸர்லாம் தான் வந்துட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் சிங்கிள் கோர், டுவல் கோர், குவாட் கோர்னு கொண்டு வந்து இப்போ ஸ்டாண்டர்டாக நம்ம பார்த்தோன்னா ஆக்டோ கோர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 8 கோர் CPU எல்லாத்துலேயுமே பார்க்க முடியுது. ஸோ அதே வந்து நீங்கள் டெஸ்க்டாப் சிபியூன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பட் நடுவில் நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் மீடியா டெக்லேருந்து டெக்கா கோர் CPU அப்படின்னு சொல்லிட்டு 10 கோரோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கேன்வாஸ் நைட் நினைக்கிறேன். பட் மீடியா டெக் அந்த டைம்லேயே வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நம்ம மீடியா டெக் பற்றி பேச தேவையில்ல, Exynosக்கு வரலாம். Exynos 9825 பார்த்தோன்னா ஒரு 8 கோர் CPU. பட் இதோட ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது ட்ரை கிளஸ்டர் ஆர்கிடெக்சர் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ட்ரை கிளஸ்டர்னா இதில் வந்து ஒரு 3 கிளஸ்டர் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் அந்த மோஸ்ட் பவர்ஃபுல்லான கோர்ஸ்ன்னு பார்க்கும்போது சாம்சங் அவங்களோட ஓன் மங்கூஸ் கோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த M4 கோர் வந்து 2.7 GHzக்கு கிளாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2 Cortex A75 கோர் வந்து 2.4 GHzக்கு கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 கோருமே வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கோர். பட் இதுக்கு கம்பைன் பண்ணுற மாதிரி இன்னொரு 4 பவர் எஃபிஷியன்ட் Cortex A55 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிபியூன்னு பார்க்கும்போது மாலிலேருந்து G76 MP12க்கான ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஜிபியோட கிளாக் ஸ்பீட் வந்து எங்கேயுமே வந்து இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஏஐ கேப்பபிலிட்டிஸ்னு பார்க்கும்போது இந்த 9825 ஒரு ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இவங்க வந்து டூவல் கோர் NPU வந்து இதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. NPU அப்படின்னா இது ஒரு நியூரல் ப்ராசஸிங் யூனிட். ஏஐ கேப்பபிலிட்டிஸ்க்காக டெடிகேட்டடாக இந்த NPU இருக்குது. இதில் இந்த NPU நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா பிக்ஸ்பி யூஸ் பண்ணும்போது நல்லாவே கை கொடுக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கேமராவில் போய் ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த சீனை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே கை கொடுக்கும். ஸோ ஏஐ கேப்பபிலிட்டிஸ் இதில் பெரிய அளவுக்கு வந்து போன ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போன ஜென்ரேஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது ISP வந்து இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாகவே இருக்குது. கேமராவில் வந்து இந்த போகே வீடியோ எஃபெக்ட் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து அந்த NPU இருக்கிறதுனால இதில் பாசிபிள் ஆகுது. கேமரா ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது 8K வீடியோ ரெக்கார்டிங், 4Kல 120 FPS வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்க்கும்போது 4K 60 கொடுத்தாலே பெரிய விஷயம் தான். பட் இது ஒரு மிட் ரேஞ்சில் லான்ச் பண்ணுறதுனால 4K 30க்கு வந்து இவங்க கேப் பண்ணியிருப்பாங்க. ஃபோன் நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறமா தான் 4K 60 சப்போர்ட் இருக்கா இல்லையான்னு நம்மளால் செக் பண்ணி பார்க்க முடியும். இதெல்லாமே வந்து Exynos 9825ஓட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதை வந்து Snapdragon 855ஓட கம்பேர் பண்ணால் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம பார்க்கலாம். சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது Snapdragon 855 இதில் கொஞ்சம் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துல மங்கூஸ் கோர் இருக்குது. இந்த மங்கூஸ் கோர் வந்து இவங்க கொஞ்சம் அதிகமாக கிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே பார்க்க முடியுது. பட் மல்டி கோர் ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது Snapdragon 855 கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் GPU பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கூட ஸ்கோர்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோன்னா Snapdragon 855 கம்மியாக இருக்குது. மற்ற Snapdragon சிப்செட்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா Snapdragon 7
7 சீரிஸில் இப்போதைக்கு வந்து 765G வந்து அவைலபிளாக இருக்குது. CPU பர்ஃபார்மன்ஸில் சிங்கிள் கோர் ஸ்கோராக இருந்தாலும் சரி, மல்டி கோர் ஸ்கோராக இருந்தாலும் சரி 765G வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. GPU பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து 765G வந்து இது அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. இதெல்லாமே வந்து பெஞ்ச் மார்க் ஸ்கோர் வைஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ரியல் வேர்ல்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபோன் வந்து மண்டே லான்ச் ஆகுது. லான்ச் ஆனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் சேலில் நான் புக் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் F62 வாங்குற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்கன்னா மற்ற எல்லா சேனல்லையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் கவரேஜ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சேலில் தான் வந்து நான் புக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும். ஸோ நிறைய சேனலில் வந்து இந்த ப்ராடக்ட் கவர் பண்ணுவாங்க. கவர் பண்ணும்போது ஒவ்வொரு ரிவ்யூவருமே வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க யூசேஜும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய ரிவ்யூஸ் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. எப்போவுமே வந்து என்னோட ரிவ்யூ மட்டும் நீங்கள் பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஏதாவது 1-2 ஸ்மார்ட் ஃபோன் மாதத்துக்கு கவர் பண்ணோம் அப்படின்னா எப்படியாவது அதை வந்து ட்ரை பண்ணி கவர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்க லீக்ஸ் படி பார்த்தோன்னா அண்டர் 25,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. Exynos 9825 பார்க்கும்போது மிட் ரேஞ்சில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்க போகுது இந்த ஸ்மார்ட் ஃபோன். சாம்சங் வந்து பழைய ஃப்ளாக்ஷிப் ப்ராசரை கரண்டாக இருக்க மிட் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்ச ஐடியாவே வந்து சூப்பரான ஐடியா. இந்த மூவ் வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான மூவாக தான் இருக்குது. பிளைண்டாக வந்து Snapdragon ப்ராசரோட Exynos தான் பெஸ்ட்டு நான் சொல்ல மாட்டேன். பட் Exynos வந்து ஒரு லாங் டேர்ம் யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து S7 யூஸ் பண்ணியிருக்கேன். S7 வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா S9, M30s நான் யூஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் என்னோட பர்சனல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து Exynos தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்காக வந்து Exynos தான் பெஸ்ட்டு நான் பிளைண்டாக சொல்லவே மாட்டேன். அண்ட் இந்த F62 ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.